வணக்கம், என் பெயர் டாக்டர் பொருத்தவன். இன்று நான் பார்கின்சன் நோயாளிகள் வீட்டில் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை சொல்ல போகிறேன். பெரும்பாலும் பார்கின்சன் நோயாளிகளில் பார்க்கும் ஒன்று, அவர்களின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிறது என்பதே. நோயாளிகள் குனிந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள், நேராக முன்னே பார்க்க முடியவில்லை. அதனால் இதற்கு ஏற்ற சில உடற்பயிற்சிகள் இருக்க வேண்டும். உடலை திறக்கக்கூடிய எந்த ஒரு சிரிச்சின் உடற்பயிற்சியும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் முதலில் கழுத்திலிருந்து உடற்பயிற்சி தொடங்க போகிறோம். கீழே போவோம். என்ன செய்ய வேண்டும்? எளிய உடற்பயிற்சி. கழுத்தை எடுத்துக்கொண்டு 10 முறை சுற்றி சுழற்றுங்கள். 2, 3 என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள். சரி. 4, 5, 6, 7, 8, 9, 10. கவனமாக செய்ய வேண்டும். மெதுவாக சுழற்ற வேண்டும். விரைவாக செய்ய வேண்டாம். சரியா? முதலில் நேராக சுழற்றினோம், பிறகு எதிர் திசையில் சுழற்றினோம். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏதாவது சிரமம் இருந்தால் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளலாம். நான் ஒரு செட்டில் 10 என்கிற எண்ணிக்கையில் செய்கிறேன். நீங்கள் அதை 5ஆகவும் செய்யலாம். சரி. கழுத்து உடற்பயிற்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு தோள்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே மாதிரி இப்போது முன்னோக்கி கொண்டு வருவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது தோள்களில் இப்படி சாய்த்து கைகளை வைத்து சுழற்றுவோம். 1. இந்த இரண்டும் ஒன்றோடொன்று சேர முயற்சி செய்யுங்கள். சரி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. இதே மாதிரி எதிர் திசையிலும் செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது நம்முடைய தோள்கள் முடிந்துவிட்டது. நம்முடைய கழுத்தும் முடிந்துவிட்டது. இதுவரை நம்முடைய கழுத்து பயிற்சி முடிந்துவிட்டது. மேலும் நம்முடைய தோள்களுக்கு கொஞ்சம் பயிற்சி செய்துவிட்டோம். இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் சிரச்சின் பயிற்சி செய்ய போகிறோம். சரி. 1, 2, 3. கவனமாக இருங்கள். கால்களை கொஞ்சம் பிரித்து நிற்க வேண்டும். சரி. 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10 ஆகிய எண்களை மெதுவாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள். சரி. இதனால் உங்கள் தோள்கள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். மேலும் உங்கள் உடல் சற்று சீராகவும் அமைதியாகவும் உணரும். தொடக்கத்தில் கொஞ்சம் வலி இருக்கும். வலியை பொறுத்து கொள்ளுங்கள். யாருக்கு வலி அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் ஏதாவது பெயின் கில்லர் ஆயில் பயன்படுத்தி கொஞ்சம் மசாஜ் செய்த பிறகு இந்த பயிற்சிகளை செய்யலாம். இதற்கு பிறகு நாம் பின்புறம் மற்றும் பிற பயிற்சிகளுக்கு போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய கம்பி அல்லது லக் இருக்கும். நீங்கள் அந்த லட்டை எடுத்து இப்படி பிடிக்க வேண்டும். கால்களை அகலமாக வைத்துக்கொண்டு கவனமாக செய்ய வேண்டும். ஏதாவது உடைந்து போகக்கூடாது. 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. இந்த எண்ணிக்கைகள் உடம்புக்கு ஒரே நேரத்தில் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரே நேரத்தில் அதிகமான அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். மெதுவாக மெதுவாக பயிற்சியின் நிலையை நாம் அதிகரிக்கலாம். சரி. இது நம்முடைய பின்புறத்திற்கு மிகவும் நல்ல பயிற்சி ஆகும். அதற்கு பிறகு நாம் இன்னொரு முயற்சி செய்ய போகிறோம். அது முன்னோக்கி வளைவது. நாம் பசுமை காலத்தில் செய்தது போல நிலத்தை தொடு என்று நீங்கள் எவ்வளவு வளைந்து முடியும் என்பதை பொறுத்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். நிலத்தை தொட முயற்சி செய்ய வேண்டும். நிலத்தை தொட முடியவில்லை என்றாலும் நாம் எவ்வளவு முன்னோக்கி வளைந்தாலும் அது நமக்கு நல்லது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நாம் முன்னோக்கி வளைந்தால் எப்போதும் யாராவது அருகில் இருக்க வேண்டும். ஏனெனில் பார்கின்சன் நோயாளிகளுக்கு சமநிலையை வைத்திருக்க சிரமம் இருக்கும். அப்படியே 2, 3, 4, 5, 6 என்று அப்படியே சொல்லலாம். 6, 7, 8, 9 மற்றும் 10. சரி. மெதுவாக உடல் திறக்க ஆரம்பிக்கும். இப்போது நாம் முன்னோக்கி வளைந்தது போல அதே மாதிரி நமக்கு பின்னோக்கி வளைந்து பார்க்கவும் தேவை உள்ளது.
அப்படி பின்னோக்கி வளைந்து பார்க்க நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கின்றன. ஆனா நான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான முறையை சொல்ல விரும்புகிறேன். அதுதான் இந்த ஜிம் பந்துகள். இந்த ஜிம் பந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் தரையில் உட்கார வேண்டும். முதலில் இந்த பந்தை சப்போர்ட் ஆகஸ்ட் வைத்து உட்கார வேண்டும். பிறகு உங்கள் உடலை, உங்கள் அழுத்தத்தை முழுவதும் முழங்கால்களில் வைத்து உங்கள் உடல் பின்னோக்கி செல்லும் மாதிரி செய்ய வேண்டும். கைகள் மேலே தூக்கி மெதுவாக 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 நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தரையை தொட ஆரம்பிப்பீர்கள். சரி, இதனால் என்ன நன்மை கிடைக்கும்? உங்கள் முதுகு முழுமையாக ஸ்ட்ரெச் ஆகும். சரி, பிறகு முன்னோக்கி வருவோம். பிறகு மீண்டும் பின்னோக்கி போவோம். இதையே 10 முறை செய்வோம், தினசரி அடிப்படையில். ஆனா கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கீழே விழக்கூடாது. ஏனென்றால் பார்கின்சன்ஸ் வயதானவர்களுக்கு வரும். நீங்கள் விழுந்து எலும்பு முறிந்தால் பிரச்சனை ஆகிவிடும். சரி, இதே மாதிரி 10 முறை நீங்கள் இதை வீட்டிலேயே தினசரி செய்வீர்கள். இதற்கு பிறகு நாம் பேலன்ஸ் செய்யும் உடற்பயிற்சி செய்வோம். இதற்காக நீங்கள் ஒரு செங்கல் கொண்டு வர வேண்டும். செங்கலை தரையில் வைத்து அதன் மேல் நின்று கொள்வீர்கள். சரி, இப்போது இந்த நிறைநிற்றல் அவ்வளவு எளிதல்ல. சரி, உங்கள் கைகளை விரித்து பேலன்ஸ் பிடிக்க முயற்சிக்க வேண்டும். அதாவது நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்ய தொடங்கினால் உங்கள் பேலன்ஸ் நல்லதாக மாறும். மேலும் இது நடக்கும் போது உங்களுக்கு நல்ல உதவி தரும். சரி, இதை சிறிது நேரம் செய்வோம். 5 நிமிடம். சரி, இப்போது உங்கள் முதுகு பயிற்சி முடிந்தது. அதற்கு பிறகு நாம் முழங்கால் பயிற்சி செய்வோம். முழங்கால் பயிற்சி செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். ஸ்குவாட் செய்ய ஒரு சுவரை சாய்ந்து உட்கார வேண்டும். சரி, ஏதாவது ஒன்றை பிடித்து செய்ய வேண்டும். இந்த வேலை நீங்கள் தனியாக செய்யக்கூடாது. அதேபோல் இதை 10 சுற்று செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். 1, 2 முழுமையாக முடியவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்கள். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். சரி, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. சரி, எனவே ஒரு வட்டமான பொருளை ஆதரவாக வைத்து அல்லது ஏதாவது பிடித்து நீங்கள் தொடங்கலாம். எப்போதும் தனியாக உங்கள் விருப்பப்படி ஆதரவில்லாமல் செய்ய வேண்டாம். இப்போது வரை நம்முடைய முழங்கால் பயிற்சிகள் முடிந்துவிட்டன. இப்போது நாம் நம்முடைய குதிகால் மீது செல்கிறோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கால்களை வெளியே எடுத்து இது உட்கார்ந்தபடியே செய்யலாம். பின்னர் சுற்றுங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது எதற்கு செயல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. அதேபோல் நாம் இடது காலிலும் செய்வோம். இவை எல்லாம் நாம் பயிற்சி செய்து விட்டோம் என்றால் நம்முடைய எல்லா பயிற்சிகளும் முடிந்துவிட்டன. நீங்கள் பார்த்த அந்த பயிற்சிகளை தினமும் செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமான பயிற்சி இல்லை, மிகவும் எளிதான பயிற்சி. அதை நீங்கள் தினசரி செய்யலாம். இதை காலை செய்ய முயற்சி செய்யுங்கள். காலை பயிற்சி நமக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்றால், உடல் நன்றாக திறக்கிறது. காலை நேரத்தில் நம்முடைய உடல் திறந்துவிட்டால் அது சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் நமக்கு வேலை செய்ய எளிதாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் விஷயங்களை பெற்றிருப்பீர்கள் நம்புகிறேன். சந்தேகம் இருந்தால் அல்லது கேட்க விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் நேரில் வந்து சந்திக்கலாம். மேலும் டாக்டர் குழுவுடன் பேசவும் முடியும். இதனுடன் நான் சேனலை விட்டு விடை தருகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.